Hello children, 8th social scienceல 3rd termல இருக்கிற important questions பார்க்கலாம். Historyல unit 8 status of women in India through the ages. இந்த லெசன்ல இருக்கிற important questions. Answer the following in one or two sentences பொறுத்த வரைக்கும் இந்த லெசன்ல எல்லாமே important தான். பட் ரொம்ப இம்பார்ட்டன்னா செகண்ட் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் சம் சோஷியல் ஈவெல்ஸ். தேர்ட், who are the notable women during the medieval period. இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மீதி எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஆன்சர் த ஃபாலோவிங் இன் டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ட்ரேஸ் த ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட், எக்ஸ்பிளைன் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த சோஷியல் ரீஃபார்மர்ஸ் ஃபார் த எராடிகேஷன் ஆஃப் சோஷியல் ஈவில்ஸ், இது இம்பார்ட்டன்ட். ஜியாகிரஃபியில் யூனிட் 8 மேப் ரீடிங்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். பேஜ் நம்பர் 166ல் ஆன்சர் த ஃபாலோவிங் இன் ஒன் ஆர் டூ சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் மேப் ஸ்கேல். செகண்ட், what is a physical map? Fourth, name the intermediate directions. Fifth, what are the uses of a cadastral map? இதெல்லாம் important. Distinguish between difference பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே go through பண்ணிக்கணும். ரொம்ப important பார்த்தா first one relief map and thematic map. Third, globe and map. இதெல்லாம் ரொம்ப important. Then answer in a paragraph love. இது மூணுமே இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் இன் டீட்டெயில். டிஸ்கிரைப்ஸ் த கெடஸ்ட்ரல் மேப் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ரைட் அ பேராகிராஃப் அபவுட் த கன்வென்ஷனல் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். எல்லாமே இம்பார்ட்டன்ட். சிவிக்ஸில் யூனிட் 6 டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் பாலிசியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஆன்சர் த ஃபாலோவிங் இன் ஒன் ஆர் டூ சென்டென்சஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் why national security is very essential. Second, what does the following abbreviation stand for? Fourth, name the founding fathers of non-aligned movement. Sixth, name the member countries of the SAARC. இதெல்லாம் important. Answer the following in detail. Third question, write 5 principles of Panchasheel. Fourth, India focuses on improving ties with its neighbors. How? இது ரெண்டும் important. அடுத்தது யூனிட் 7 த ஜுடிஷியரி லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். பேஜ் நம்பர் 224ல் ஆன்சர் த ஃபாலோவிங் இன் ஒன் ஆர் டூ சென்டென்சஸில் ஃபர்ஸ்ட் ஒன் why do we need judicial system? Second, what are the different levels of courts in India? Third, differentiate law and judiciary. Fourth, write a note on Lok Adalat. இதெல்லாம் important. Then detail பொறுத்த வரைக்கும் second, differentiate civil law and criminal law. Third, describe jurisdiction of Supreme Court. இது ரொம்ப important. அடுத்ததா எக்கனாமிக்ஸில் யூனிட் 2 பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ். பேஜ் நம்பர் 248ல் ஆன்சர் அண்ட் briefly செகண்ட் வாட் டஸ் தி சொசைட்டி வாண்ட். தேர்ட், ரைட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார். ஃபோர்த், வாட் ஆர் த 3 ஆர்கன்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார்ஸ். 7, நேம் எனி 3 மேஜர் ப்ரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். தென் டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த ஆர்கன்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார். செகண்ட், write briefly explain the history of public sector. Fourth, what are the importance of public sector? Fifth, write the differences between public and private sector. இதெல்லாம் important. ஸோ இப்போ தேர்ட் டேர்ம்க்குரியது எல்லாமே பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கணும். தென் எல்லா கொஸ்டினையுமே கோத்ரூ பண்ணணும். இம்பார்ட்டன்ஸாக கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். So thanks for watching.